பஞ்ச் கூட 2 கேட்டிருந்தாங்க பாருங்கள். இது ஒரு பேட்டர்ன் போட்டிருக்கேன், இது ஒரு பேட்டர்ன் போட்டிருக்கேன். சிவன் கண் தான் போட்டிருக்கேன்ப்பா. அடி பாருங்கள், அடியிலேருந்து எல்லாமே வந்து சிவன் கண் தான் போட்டிருக்கேன் பாருங்கள். பேசஸ் பாருங்கள் உள்ள எவ்வளோ இருக்குதா. இங்கே பாருங்கள் பேஸ் இருக்குதுன்னா ஸ்கேல் அளவு வந்து 6 அடி வச்சுருக்கேன். 22 பூ, 12 லைன் கொடுத்துருக்கேன். கீழே பேஸ் லைன் வந்து 12 கொடுத்துருக்கேன். அப்புறம் இந்த முக்கு கொஞ்சம் நான் டிஃப்ரெண்ட்டாக திருப்பியிருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். அது நான் இன்னொரு கூடையில் சொல்கிறேன் கண்டிப்பாக, அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இதுக்கும் அப்படி தான் பண்ணியிருக்கேன் நான். ஆல்ரெடி இந்த மாதிரி டிசைன் நான் போட்டிருக்கேன். சரி இப்படி போட்டு பார்க்கலாமேன்னு தான் போட்டேன். நான் இப்போ தான் முதல் முறையாக போட்டிருக்கேன். மற்றவங்க யாராச்சும் போட்டிருக்காங்களான்றது எனக்கு தெரியாது. மறுபடியும் சொல்கிறேன், இதனுடைய அளவுகள் வந்து 6 அடி எடுத்துக்கோங்க. ஸ்கேலில் ஸ்டீல் ஸ்கேலில் எடுத்துக்கோங்க. 6 அடி, மறுபடியும் சொல்கிறேன் 6 அடி எடுத்துக்கோங்க. பூ பாருங்கள், 22 பூ கட் பண்ணியிருக்கேன். கீழே வந்து நான் ஒரே கலரில் கொடுத்துருக்கேன். இதுக்கும் ஒரே கலர், அதுக்கும் ஒரே கலர் தான். அப்போ சரி இந்த மாதிரி போட்டு பார்க்கலாமேன்னு போட்டேன் நான். நல்லா வருமா வராதான்றது எனக்கு தெரியாது அவுட்புட்டு. ஆனால் ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருக்குது. ஏமானத்திற்கு நல்லா தான் இருக்குது. இது பார்டர் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன், சேனலில் பார்த்துருப்பீங்க. அப்புறம் இங்கே மேலே மடித்து சொருகிறது வந்து 22. அதாவது வந்து இங்கே பூ எத்தனை எடுக்கிறோமோ மேலேயும் அத்தனை லைன் தான் வந்து மடித்து சொருகணும். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும். அப்படி இல்லைன்னா பாருங்கள், ரெண்டும் சரி சமமாக இருக்குது. கைப்பிடி போடுறேன், கைப்பிடி டிசைனுக்காக கைப்பிடி போடலை நான். நல்லா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, அகலமாகவும் இருக்குது. திங்ஸு இந்த குட்டி பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறைய வச்சு அனுப்பலாம். உண்மையிலே ரொம்ப நல்லா தான் வந்திருக்குது. கூட பேஸ் நல்லா இருக்குது.